ஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை இமலையானே போற்றி போற்றி. ஐயம்பாளையம் சுந்தரமூர்த்தி நாயனார் மடாலயத்தில் மார்கழி பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று சுந்தரர் பாடிய ஸ்தலங்களில் மிக முக்கியமான தலம் திருவெஞ்சமாங்கூடல் அப்படிங்கிற ஊரில் உள்ள சுவாமியை அவர் பதிகம் படிச்சிருக்கிறாரு. இந்த கோயிலின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியும் சுந்தரரும் எவ்வளோ ஒரு நட்பாக இருந்திருக்காங்கங்கிறதுக்கு இதை விட மிக பெரிய ஒரு உதாரணம் உள்ள கோயில் எங்கேயுமே கிடையாது. சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இறைவனிடம் பொன்னும் பொருளும் கேட்கிறார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இறைவன் திருவிளையாடல் செய்வதற்காக என்னிடம் எந்த பொன்னும் பொருளும் இல்லை என்பதை கூறுகிறார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார்கள் சுவாமிகள் சொல்கிறார் இறைவன்கிட்ட, நான் உன்னை தான் நம்பி வந்திருக்கேன். நான் என்கிட்ட இப்போ காசு இல்லாட்டினா மனைவி நீ மதிக்க மாட்டா. உன்கிட்ட இருக்கிற பொருளை விற்று கூட எனக்கு காசை கொடு அப்படின்னு யதார்த்தமாக இறைவனிடம் உரையாடி இருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள். அவரை நம்ம இன்றைக்கி வழிபடுறோம் அப்படிங்கிறப்ப, இங்கே ஒரு மடம், ஐயம்பாளையத்தில் ஒரு மடம் இருந்து அதை வழிபடுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு வரம் எதுவுமே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இறைவன் என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறாரு. அப்போ உங்களிடம் இருக்கும் பொருளை ஏதோ ஒன்றை வைத்து எனக்கு பொருளுதவி செய்து அருளுமாறுங்கிறது கேட்குறாரு. ஏன்னா சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி நண்பர் இல்லையா. அப்போ அவர்கிட்ட என்ன செய்கிறார் அப்படின்னா, இறைவியை ஒரு வயோதிக தோற்றத்தில் வர சொல்லி முருகனும் விநாயகரும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த பொன்னும் பொருளும் வாங்கி சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் கொடுக்குறார். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. தன்னுடைய நண்பருக்காக ஆடிய திருவிளையாடல் இது. அந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு திருவெஞ்சமாங்கூடல், அது உண்மையிலே பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அந்த கோவில் பார்த்திங்கன்னா எல்லா கோவிலை காட்டிலும் ஒரு பள்ளத்தில் இருக்கும். 16 படிகள் அங்கே இருக்கும். நம்ம கோயிலிருந்து இறங்கி இந்த சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம போகும்போது நமக்கு இழந்த செல்வங்களும் 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். 16 படிகள் அங்கே இருக்கும். நண்பர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு உள்ளவங்களும், இது சீக்கிரத்தில் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. இப்போ அந்த பதிகத்தை நம்ம படிக்க போகிறோம். அந்த பதிகத்தை படிக்கும்போது அதை கேட்டாலோ அல்லது படித்தாலோ நமக்கு திருமணத்தடை நீங்கும், நண்பர்களிடம் உள்ள ஒரு உறவு முறைகள் நீடிக்கும். அதனால் நல்லா சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. எரிக்கும் கதிர்வே புதிர் முத்தமோடு ஏலம் லவங்கம் தக்கோளம் இஞ்சி செரிக்கும் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாற்று அதன் கீழ் கரை மேல் முறிக்கும் தழைமாமுட புன்னையாழல் குறுக்கத்திகள் மேல் குயில் கூவல்லரா வெறிக்கும் களைமா வெஞ்சமா கூடல் விகிருதாடியேனும் வேண்டுது ஏ வெறிக்கும் களைமா வெஞ்சமா கூடல் விகிருதாடியேனையும் வேண்டுது ஏ.